போலி ஆவணங்களை சமர்ப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்று இயங்கிய நெல்லை டவுன் உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் சீல் வைத்தது. நெல்லை ஆட்சியர் சுகுமார் உத்தரவுக்கிணங்க அனைத்து உணவு வணிகம் செய்பவர்களும் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் பெற வேண்டும். இந்த நிலையில் நெல்லை மாநகர டவுன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நெல்லை மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் புஷ்பராஜ் விசாரணையில் அப்பகுதியில் இயங்கி வந்த ஒரு உணவகம் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது சம்பந்தமான விளக்க கடிதம் உணவக உரிமையாளருக்கு அனுப்பப்பட்டது. அதற்கு போதிய விளக்கம் அளிக்காத காரணத்தால் நெல்லை டவுன் உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்கர நாராயணன் உணவகத்தை தற்காலிகமாக மூடி சீல் வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் இயங்கும் உணவு சார்ந்த தொழில் புரிபவர்கள் அனைவரும் சரியான ஆவணங்கள் கொண்டு உணவு பாதுகாப்பு உரிமம் மற்றும் பதிவு பெற ஆட்சியர் சுகுமார் அறிவுறுத்தியுள்ளார்.